பயிற்சி 5.1 கொஸ்டின் நம்பர் 7. 9 பை சதுர அலகுகள் பரப்பு கொண்ட வட்டத்தின். அப்போ வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. விட்டங்கள் 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. x + y = 5, x - y = 1. ஸோ 2 சமன்பாடு கொடுத்தாலே தீர்வு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடணும். சரிங்க. வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன? πr². அதுதான் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பரப்பு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 9 பைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால πr² = 9 பைன்னு எழுதிக்கலாம். பை கேன்சல் ஆகிடும். r² = 9ன்னு வரும். ரூட் எடுத்தோம்னா 3 வரும். நீங்கள் கேட்கலாம் மேம் +or -3 -3 எங்கன்னுட்டு. இப்போ நம்ம அந்த அளவியல் இருக்கு இல்லையா, மென்சுரேஷன், அதில் வந்துட்டு ஆரம், நீளம், அகலம் இது எல்லாமே நம்ம ஸ்கேல்லேருந்து அளவு எடுக்கும்போது ப்ளஸ் தான் இருக்கும், மைனஸில் இருக்க முடியாது. -5 சென்டிமீட்டர் கிடையாது. அதனால் ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இதே இயற்கணிதம் அல்ஜிப்ராலலாம் நம்ம +or- போடுவோம். ஓகேங்களா? ஆரம், நீளம், அகலம் வரும்போது நம்ம ப்ளஸ் மதிப்பை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ r = 3 கிடச்சிருச்சு. இந்த 2 சமன்பாடு தீர்வு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. தீர்வு கண்டுபிடிது உங்களுக்கு தெரியும், நான் போட்டிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த எக்ஸ் பாயிண்ட்டும் ஒய் பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதை வந்து நம்ம மையம்னு எடுத்துக்கிறோம். 3,2. ஏன்னா விட்டம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இப்போ இதுதான் வட்டம் அப்படின்னா இதுதானே விட்டம். இந்த இந்த சமன்பாடு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் தீர்வு கண்டுபிடிச்சா நமக்கு மையம் தான் கிடைக்கும். ஓகே, நீங்கள் புள்ளின்னு தப்பாக எடுத்துக்கூடாது. மையம். அப்போ மையம் வந்து 3,2. இதுக்கு பேர் என்னது? h,k. மையம் நம்பர் வந்தாலே என்ன ஃபார்முலா? அது பாருங்க, முதல்ல எழுதின ஃபார்முலா வந்துச்சு பாருங்க. x - h² + y - k² r². இப்போ hk வர இடத்துல இந்த மதிப்பை பிரதிட்டுங்க. r தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ r² 9. இதுதான் வட்டத்தின் சமன்பாடு.